அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம நியூஸ் பேஸ்டு பார்க்கறதில்ல. மார்க்கெட்டை வரைபடத்தின் மூலியமாக நம்ம பார்க்கறதில்ல. FIDI டேட்டா படி பார்ப்பதில்லை. வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எதுவுமே பார்ப்பதில்லை. அதாவது மொத்தத்தில் நம்ம ரேஞ்ச், அதற்கப்புறம் ஆப்ஷனுடைய டேபிள், அதுக்கப்புறம் ஆப்ஷன் ப்ரீமியம், இதன் அடிப்படையில் மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அதனால் இதனை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஏன்னா நம்ம வரைபடம் இல்லாமல் இருக்கிறதுனால வரைபடத்தை பார்த்து பழக வேண்டும் அப்படிங்கிறத விட வரைபடம் ஏன் அமைகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இதை பார்த்துட்டு வருகிறோம். நாளை தினம் 0 to hero ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்லி லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், அதுக்கு உண்டான வலிமை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 18,499. இந்த வாரத்தின் துவக்கம் 18,619. இந்த வாரத்திலேயே அதிகபட்ச ஹை 18,662. குறைந்தபட்ச லோகாக இன்றைய நாள் அமைந்த லோ தான். அப்போது இதற்கும் உண்டானது 180 புள்ளிகள். இன்னும் நம்மளுக்கு 300 புள்ளிகள் குறைந்தபட்சம் வேணும். ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு வேணும். அந்த 120 புள்ளிகள் நம்ம நாளை தினம் இல்லை அதற்கு அடுத்த தினம் ஏதானும் வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஹையோ இந்த லோவோ பிரேக் ஆகாமல் மார்க்கெட் இன்னொரு 120 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுக்க முடியாது. அப்போது இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இந்த ஹையோ அல்லது லோவோ நம்மளுக்கு பிரேக் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு கடந்த வாரத்தோட முடிவுற்ற விலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற கேப், அதாவது லாஸ்ட் வீக் க்ளோஸ், நம்மளுக்கு திஸ் வீக் ஓப்பன், இந்த ரெண்டுக்கும் உண்டான கேப்பில் சந்தை வர்த்தகமாகுது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வாலடைல். இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்காது. இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்கிற வர, அதாவது 18,499 18,619 இந்த இடைப்பட்ட இடத்தில் வர்த்தகமாகும் வரை இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டானதாக இருக்காது. ஒரு சைட்வே இம்பேக்டாகத்தான் இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கும் அந்த இடத்துக்குள்ளே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த 18,499 அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. இதனுடைய வலிமையை பாருங்கள். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் நம்மளுக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸில் இருந்து இது நம்மளுக்கு ஒரு 99 புள்ளிகள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். -99 புள்ளிகள். ஆனால் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 90 புள்ளிகள் தான் இறங்கியிருக்காங்க. இது கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பாட் இறங்கிய அளவுக்கு ஃபியூச்சர் இறங்கலை அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக இந்த ஹிண்ட் வரைபடத்தில் தெரியாது. அதாவது ஸ்பாட் மார்க்கெட் நம்மளுக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னா 99 புள்ளிகள் இறங்கியிருக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 90 புள்ளி தான் இருக்குது. அதற்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒரு 7 புள்ளிகள் எச்சா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம 18,622க்கே 90 பாயிண்ட் தான் மைனஸ். அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு சந்தையை நீங்கள் பார்த்தால் நம்மளுக்கு ஃபியூச்சர் நிஃப்டியோட ஸ்பாட் இறங்கிய அளவுக்கு ஃபியூச்சர் இறங்கலை அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான பாயிண்ட். அடுத்தது 18,500 புட் 18,600 கால். இப்போ ஸ்ட்ராங்கல் மார்க்கெட் ஹெட்ஜ் என்ன முறையில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற முறையில் இருக்கிறது. அப்போ அதனுடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டா மொத்தம் நம்மளுக்கு 52 ரூபாய் வருகிறது.
அப்போ 18,448 18,652 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. 18,500 அதே மாதிரி 18,600 இடைப்பட்டது 18,550. அப்போ நாளை தினம் இந்த 18,550 கால் அண்ட் புட், 18,500 கால் அண்ட் புட், 18,600 கால் அண்ட் புட் தான் 0 to hero இம்பேக்டட் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே இம்பேக்ட் ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆக மாறிய பிறகு அது மீண்டும் ஐடிஎம் ஆக மாறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் அது ஒரு 0 to ஹீரோக்கு உண்டான தாக்கமாக இருக்கும். அல்ல 18,550 கால் புட் மிக மிக முக்கியம். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறனால ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்க போது இந்த இடத்துல ஒரு லோயர் வேல்யூமாக இருக்க வாய்ப்பு. அப்படிங்கிறனால 80% நம்ம பொறுமையை சோதிக்கும் வர்த்தமாகத்தான் நாளைக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் புதியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள். புதியவர்கள் சந்தையை விட்டு விலகி இருப்பது சிறப்பானதாக இருக்கும். அதாவது ஒரு வர்த்தகம் மேற்கொள்வதை விட மேற்கொள்ளாமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 80% அதற்குத்தான் வாய்ப்பு. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். அது நாளை தினம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் ஜோன் படி மாறும். அடுத்தது ஆப்ஷன் டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது மாறும். அடுத்து ப்ரீமியத்தோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பொறுத்து மாறுபடும். அதனால் இதை அனைத்துமே இதன் அடிப்படையில் தான் இருக்க போகுது. ஆனாலும் புதியவர்கள் விலகி இருந்து பார்ப்பதும் ரசிப்பதுமே சிறப்பாக இருக்கும். சந்தையோட குறிகளை 18,505 to 18,591, வைட் ரேஞ்ச் 18,464 to 18,636. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,572, 18,591, 18,621. ஸ்பாட் சப்போர்ட் லெவல் 18,524, 18,505, 18,473 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு லாஸ்ட் வீக் க்ளோஸ் 44,018. இன்றைக்கி க்ளோசிங் அதுக்கு மேலே தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இந்த வாரத்தோட ஓப்பன் 44,276. அப்போது இதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அதற்கு மேலும் திஸ் வீக் ஓப்பன் பிலோவில் இருக்குது. அப்போது இதற்கு இரண்டுக்கும் உட்பட்ட இடம் ஒரு வால்டைல் ஜோனாகத்தான் இருக்கும், சைட்வே மார்க்கெட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸிலிருந்து நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு மைனஸ். ஆனால் ஃபியூச்சர் 220 பாயிண்ட் தான் இறங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸ்பாட் இறங்கிய அளவுக்கு ஃபியூச்சர் இறங்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ மார்க்கெட் 44,000 கால் அண்டு புட் ஸ்ட்ராடலாக இருக்குது. அதாவது நிஃப்டி ஸ்ட்ராங்கல், இது ஸ்ட்ராடல் அப்படின்னு இருக்குது. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள். அப்போது 43,700 இருந்து மார்க்கெட் 44,300க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு. 44,000 கால் 219 ரூபா, 209 ரூபாய்ங்கும் போது 44,209, 44,000 அதே மாதிரி 44,000 புட் உங்களுக்கு 80 ரூபாயும் போது 43,980 அப்படிங்கிற ரேஞ்ச், 920. அப்போ 44,000 அப்படிங்கிறது நடுநிலை. அப்போ இதற்குட்பட்டு சந்தை இருக்க போகிறாங்க. இது ரொம்ப கம்பேக்ட் ரேஞ்சாக இருக்க போகுது, குறுகிய எல்லையாக இருக்க போகுது. வாய்ப்பு நிறைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இதுதான் நடக்கும்னு சொல்லல, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறுகிய எல்லையாக இருக்க போகிறது. இதனுடைய நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா 44,000 44,200 அப்படிங்கிற கேப், இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். இதனுடைய குறிகளை 43,929 to 44,219, வைட் ரேஞ்ச் 43,710 to 44,290 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 44,219, 44,252, 44,304. சப்போர்ட் லெவல் 44,039, 43,990, 43,929 இருக்கும். அதனால் 0 to ஹீரோக்கு நாளைக்கு பொறுமையாக நிதானமாக வியாபாரம் செய்யுங்கள். முடிந்த அளவு வியாபாரம் தவிர்ப்பது, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% வியாபாரத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். 20% என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய முதலீட்டு மேலாண்மைக்கும்
உங்களுடைய ரிஸ்க் பேட்டர்னுக்கும் பார்த்துட்டு முடிவு செய்யுங்க. இது பரிந்துரை அல்ல. அதனால் உங்களுக்கு நினைத்ததை நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 25 30 தேதிக்குள் ஆரம்பிக்கும். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட் ஜோன் மட்டும் நம்ம பார்க்குறதுனா அது ஜூன் 15 தேதி வகுப்புகள் துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது கற்றலுக்கானது. எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். கற்றுக்கொண்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் உங்களுக்கென்று சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் செய்யும் இது பயன்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.